ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ச்மேன் வந்து சொன்னபடி வந்து எல்லாத்தையுமே வந்து பக்காவை வந்து செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இப்போ வந்து மல்லி வந்து ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதா மட்டும்தான் வந்து பாக்கி. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மல்லி மட்டும் ஃபைலை வந்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே வந்து அவங்க நினச்சபடி வந்து நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்குமே வந்து தெரியாது இந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நமக்கே வந்து பார்க்குறதுக்காக வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா என்ன பிளான் வந்து இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஆஃபீஸை விட்டு கிளம்பிடுவாங்க. அந்த கிளம்புற சமயத்தில் வந்து நம்ம செக்யூரிட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை 2 பேரையும் வந்து உள்ளவே வச்சு பூட்டிகிட்டு போகிறது தான் வந்து பிளானு. அந்த மாதிரி தான் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பிளானை வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதை வந்து பூட்டுவாங்களா பூட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாதில்ல. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பூட்ட தான் போகிறாங்க. நம்ம பூட்டி விட்டு அவங்க 2 பேரையும் வந்து உள்ளவே வந்து விட்டுட்டு வந்து போக தான் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் வந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வரும்போது செக்யூரிட்டி வந்து கேட்டை வந்து திறப்பார். அதனால் வந்து ஃபோனையும் வந்து எங்கேயோ வந்து எடுத்து வந்து டேபிளுக்கு அடியில் வந்து போட்டு போயிட்டார் விஜயோட ஃபோனு. மல்லியோட ஃபோனும் வந்து கிடையாது. மல்லியோட ஃபோனும் வந்து வீட்டிலே இருக்குது. இப்போ ஃபோனும் வந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கும் வந்து ஃபோன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சைலண்ட் ஆயிடுவார். விஜய் வந்து ஃபோனை வந்து தேடி பார்ப்பார். என் ஃபோன் இங்கே தான் வச்சேன், என் ஃபோனையும் வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் மல்லியும் வந்து ஃபோன் வந்து அன்னபூர்ணிக்கிட்டே வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஃபோனும் அங்கேயும் வந்து இல்லை. அடுத்து வந்து என்ன தான் வந்து பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயே அவங்க 2 பேருக்கு வந்து லீலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிட போகுது. அந்த ரூமில் வந்து அந்த ஃபோன் வந்து வாட்ச்மேன் எடுத்து வந்து டேபிளுக்கு அடியில் போட்டதை வந்து யார் வந்து பார்த்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிசிடிவி மூலிமா வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அது ஒரு பிரச்சனை வந்து வரப்போகுது. அந்த பிரச்சனையை வந்து முன்னாடியே வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய தயாரான ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். இவங்க மல்லி வந்து ரெடியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. கண்டிப்பாக வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. இது வந்து மல்லியோட பிளானே வந்து கிடையாது. மல்லியோட பிளான்லேருந்து எக்ஸ்ட்ரீமாக போய் இது வந்து அன்னபூர்ணி வந்து பண்ணது. அந்த பிளானுக்கு வந்து நம்ம மல்லி தான் வந்து பலிகாடாக ஆக போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம வெண்பாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கும் 2 பேருக்கும் வந்து சாப்பாடு வந்து நான் வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் அதை வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து சாப்பிட்ற சொல்லிடுங்க. ஆமாம், பெரிய மேடம் அவள் மண்ணாங்கட்டி. அவள்லாம் வந்து என்ன பசிச்சா வந்து வந்து சாப்பிட்றது கூட வந்து தெரியாதா? அவளுக்கு வந்து வாயில் எடுத்துகிட்டு போய் வந்து நம்ம வந்து ஊட்டணுமா? அவள்லாம் ஒரு ஆள், அவளுக்கு 2 கால் அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் வந்து அவளை வந்து மல்லி வந்து இவ்வளோ கொடுமை பண்ணிய மல்லியை அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரே குணம் வந்து மல்லியோட குணம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறேன். சரி ஓகே, எப்படியோ ஒன்று நம்ம நினச்ச மாதிரி வந்து விஜயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் 2 பேரும் வந்து ஒன்றா ஒரே ரூமில் ஒரே இதில் வந்து இருக்க போகிறாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கே வந்து எப்படா வந்து 2 பேரும் வந்து ஒன்றா இருக்க போகிறாங்க, எப்படா வந்து இருக்க போகிறாங்க, ஒன்றா இருந்தால் என்னென்னலாம் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ வந்து நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மல்லி மேலே வந்து ஹைப் ஆகிருக்காரா, இல்லை மல்லி வந்து விஜய் மேலே வந்து ஹைப் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. 2 பேருமே வந்து ஒன்றா விட்டால், அவங்க 2 பேரையும் தனியாக ஒன்றா விட்டால் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்காக வந்து எல்லாருமே வந்து காத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வியூவர்ஸும் வந்து விஜய் மல்லி வந்து 2 பேரும் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி ஒன்றா வந்து சேர போகிறாங்க. சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்க இப்படியெல்லாம் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது பேசினா நல்லாயிருக்கும், அது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா சாரி மட்டும் கேட்குறாரு. எதுக்காக வந்து சாரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொன்னவர் எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும்ல. அது எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா. அதே மாதிரி உங்கள் ஊரில் எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் ஊரில் வந்து பயங்கரமான வெயிலுங்க. வெளியில் வந்து தலையே காட்ட முடியல, அந்தளவுக்கு வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. சரி ஓகே, பாய் பாய், see you, டாட்டா.